நண்பர்களே, இன்று டிசம்பர் மாதம் 26 லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் 3:25. தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் தொடர்பாக அரசாங்கம் பல முக்கியமான தகவல்களை வெளியிட்டிருக்கிறது. தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் மற்றும் தாக்குதல் அபாயங்கள் இருப்பதாக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. போலீசாரும் அறிவித்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான துருப்புக்கள் தற்பொழுது களமிறக்கப்பட்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 19,000 பிரிட்டிஷ் துருப்புக்கள் பணியில் இருக்கின்றார்கள். கிறிஸ்துமஸ் காலம் மற்றும் நியூ இயர் காலம், புதுவருட காலங்களில் பிரிட்டனை பாதுகாக்க வேண்டும் என்று அரசாங்கம் மிகவும் கரிசனையோடு இந்த துருப்புக்களை இறக்கியிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் இருக்கிறதா என்று கேட்டால் இருக்கிறது. கிறிஸ்துமஸ் காலம் மற்றும் இந்த நியூ இயர் காலங்களில் நடவடிக்கைகளில் இருந்து நாட்டை பாதுகாக்கவும் 19,000 பிரிட்டிஷ் துருப்புக்களை இறக்கியிருப்பதாக அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. ஸ்கொட்லாந்தில் பண்டிகை காலத்தில் தாக்குதல் ஏற்பட்டால் RAF, லோஸ்மவுத் மற்றும் HM நாவல் பேஸ் தயாராக இருக்கும் என்று அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. டிசம்பர் 25 இந்த ஜனவரி 1 வரை பணியாளர்கள் தயார் நிலையில் இருப்பார்கள் என்று ஸ்கொட்லாந்து வெளியுறவு செயலாளர் டக்ளஸ் அலெக்சாண்டர் தெரிவித்திருக்கின்றார். பண்டிகை காலத்தை கொண்டாட நாடு முழுவதிலும் உள்ள குடும்பத்தினரும் நண்பர்களும் ஒன்று கூடும் இந்த காலகட்டங்களில் தாக்குதல்கள் நடத்தக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆயுதப்படைகளில் பணியாற்றும் அனைத்து ஸ்கொட்லாந்து மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று ஸ்கொட்லாந்து வெளியுறவு செயலாளர் டக்ளஸ் அலெக்சாண்டர் தெரிவித்திருக்கின்றார். இங்கிலாந்திலும் மற்றும் இடங்களிலும் நம்மை பாதுகாப்பாக வைத்திருக்க அவர்கள் செய்யும் தன்னலமற்ற தியாகங்களுக்கு உண்மையான ஹீரோக்கள் அவர்களே. அவர்களை பாராட்டுகின்றோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் பண்டிகை காலங்களில் தாக்குதல் நடைபெறுமா என்றால் அதனை மறக்க முடியாது என்று தெரிவித்திருக்கிறார். ஏனெனில் லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூட இருக்கின்றார்கள். நியூ இயருக்கு முதல் நாள் இரவு ஒன்று கூட இருக்கின்றார்கள். ஆகவே 12 மணிக்கு இங்கே பண்டிகை காலங்களில் அதிகமானவர்கள், ஆயிரக்கணக்கானவர்கள், லட்சக்கணக்கானவர்கள் லண்டன் சிட்டிக்கு வருவார்கள். ஆகவே அங்கே ஏதாவது அசம்பாவிதம் நடந்து விடுமோ என்று ஆயுதப்படை வீரர்களும் தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து படைகளின் குடும்பங்களுக்கும் குறிப்பாக இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் இரவு உணவு மேசையிலே ஆர்மி, போலீஸ் இருக்க முடியாது. ஆகவே அவர்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம் என்று இங்கே பிரிட்டிஷ் போலீசாரும் மற்றும் ஆர்மி கமாண்டரும் தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, HM கடற்படை தளம் கிளைட் இங்கிலாந்தின் அணுசக்தி தடுப்பு மையமாகும். ஆபரேஷன் ரிலண்டஸ் 56 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இந்த தளத்திலே 4 நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கின்றன. ரோந்து பணியிலும் சுற்றிவர ரோந்து பணியிலும் இருக்கிறது. கடலும் பாதுகாக்கப்படுகிறது. கடல்ல இருந்து யாராவது தீவிரவாதிகள் வந்து ஊடுருவாமல் இருப்பதற்காக இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இங்கிலாந்து படைகள் பல பயிற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றன. தீவிரவாதங்களை அடக்குகின்ற பயிற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றன. எஸ்தோனியா, பின்லாந்து, ஜப்பான் மற்றும் பெலிஸுக்கு அனுப்பியும் இந்த தீவிரவாத அடக்குமுறை தொடர்பாக பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் ரோயல் கடற்படை ஹெலிகாப்டர் குழுவினர் பிரிட்டிஷ் கடற்பரப்பில் ரோந்து நடவடிக்கைகளை தற்பொழுது மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இங்கிலாந்தை பாதுகாக்க வேண்டும், யூகேயை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆகவே தற்பொழுது இருக்கின்ற மிக முக்கியமான செய்தி, இப்ப உலகத்திலே எல்லா தலைநகரங்களிலும் தாக்குதல்கள் நடத்தப்பட இருப்பதாக பல உளவு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இதுல முக்கியமாக 115 பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்டதால் மிகப்பெரிய கிறிஸ்துமஸ் தாக்குதல் முறியடிக்கப்பட்டது என்று துருக்கி தெரிவித்திருக்கிறது. பயங்கரவாத சதித்திட்டம் தீட்டியதாக சந்தேகிக்கப்படும் 115 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் ஒரு தீவிரவாத உறுப்பினர்கள் நாட்டில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டங்களை குறிவைக்க திட்டமிட்டிருந்ததாக அதிகாரிகள் குற்றம் சாட்டுகின்றார்கள். ஆகவே துருக்கி அதிக தூரம் இல்லை. எனவே ஐரோப்பிய நாடுகள் முழுவதும் இந்த தீவிரவாத தாக்குதல்கள் தொடர்பாக தற்பொழுது விழிப்புணர்வுடன் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டங்களை குறிவைக்க தீவிரவாதிகள் திட்டமிட்டிருந்ததாக அதிகாரிகள் குற்றம் சாட்டுகின்றார்கள். இஸ்தான்புல் தலைமை அரசு வழக்கறிஞர் அலுவலகம் ஒரு அறிக்கையிலே தீவிரவாத அமைப்பு குறிப்பாக கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் பொழுது கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க அழைப்பு விடுத்துள்ளதாக அதிகாரிகள் தகவல் கிடைத்துள்ளதாக தெரிவித்திருக்கிறார்கள். எக்ஸில் ஒரு பதிவில் இஸ்தான்புலில் 124 இடங்களில் போலீசார் சோதனை நடத்தி அவர்கள் தேடிய 137 சந்தேக நபர்களில் 115 பேரை கைது செய்துள்ளதாக துருக்கி அறிவித்திருக்கிறது.
துப்பாக்கிகள் மற்றும் வெடிமருந்துகளும் பறிமுதல் செய்யப்பட்டதாக அலுவலகங்கள் அறிவித்திருக்கின்றன. துருக்கியினுடைய போலீஸ் அலுவலகம். துருக்கிய உளவுத்துறை முகவர்கள் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் எல்லையில் இஸ்லாமிய அரசு குழுவின் மூத்த உறுப்பினர்களை கைது செய்ததாக துருக்கியின் அரசு நடத்தும் செய்தி நிறுவனமான அனதோலு செய்தி வெளியிட்டிருக்கிறது. அடுத்து இந்த கைதிகள் பற்றிய செய்திகள் தொடர்ச்சியாக வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. துருக்கி மற்றும் பிற இடங்களில் திட்டமிடப்பட்ட தற்கொலை தாக்குதல்களை இந்த கைது முறியடித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இங்கிலாந்திலும் இவ்வாறான தாக்குதல்கள் நடைபெறும் என்று நடைபெறக்கூடும் என்று அச்சப்பட்ட இங்கிலாந்து அரசு இப்பொழுது மிக இறுக்கமாக லண்டனில் எங்கு பார்த்தாலும் போலீசார் தற்பொழுது நிறைந்து காணப்படுகின்றார்கள். ஆகவே துருக்கியில் இவ்வாறான திட்டமிடுதல் நடைபெற்றிருக்கிறது. இங்கிலாந்திலும் இவ்வாறான தாக்குதல் நடவடிக்கைகள் இடம்பெறும் என்று அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. ஜனவரி 1, 2017 பழைய விஷயம் ஒன்று. இஸ்தான்புலில் இரவு விடுதியில் நடந்த துப்பாக்கிச்சூடு உட்பட துருக்கியில் கொடிய தாக்குதல்களை தீவிரவாதிகள் நடத்தினார்கள். இதில் 39 பேர் கொல்லப்பட்டார்கள். கோரன் என்ற இடத்திலே பிடிப்பட்டது குழுவின் ஆட்சேர்ப்பு முறைகளையும் அம்பலப்படுத்தி இருக்கிறது மற்றும் அதன் திட்டமிட்ட நடவடிக்கைகள் குறித்து உளவுத்துறை தகவல்கள் வழங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கிடையிலே 2 அமெரிக்க உறுப்பினர்கள், அமெரிக்க இராணுவ உறுப்பினர்கள் மற்றும் ஒரு அமெரிக்க மொழிபெயர்ப்பாளர்கள் பதுங்கியிருந்து கொல்லப்பட்டதை தொடர்ந்து இந்த தாக்குதலை முறியடிக்க அமெரிக்கா கடந்த வாரம் தனது முயற்சிகளையும் தீவிரப்படுத்தி இருக்கிறது. பால்மைரா அருகில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் மேலும் 3 அமெரிக்க துருப்புக்கள் இன்னும் சிரியாவின் பாதுகாப்பு படைகளின் உறுப்பினர்கள் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா மற்றும் சிரிய பாதுகாப்பு அதிகாரிகள் ஒன்றாக இருந்த பொழுது ஒரு சந்திப்பில் அவர்கள் நுழைந்து துப்பாக்கிச் சூடு நடத்தியிருக்கிறார்கள். ஆகவே இங்கேயும் இவ்வாறான தாக்குதல்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக, லண்டனிலும் தாக்குதல் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவே உளவுத்துறை தெரிவித்திருக்கிறது. கிறிஸ்தவர்கள் மற்றும் யூதர்கள் மீதான தாக்குதல்களுக்கான அழைப்பை ஒரு தீவிரவாத குழு விடுத்திருக்கிறது. ஈராக் மற்றும் சிரியா சேர்ந்த இந்த தீவிரவாத குழு மேற்கத்திய நாடுகளுக்கு ஒரு முக்கியமான கிறிஸ்துமஸ் செய்தியை வெளியிட்டிருக்கிறது. பண்டிகை காலத்தை ஒரு பயங்கரவாத பருவம் என்று அழைப்பதாக மாற்றவும், கிறிஸ்தவ மற்றும் யூத சமூகங்கள் மீது தாக்குதல்களை ஊக்குவிக்கவும் இந்த குழு வலியுறுத்தி இருக்கிறது. ஆகவே இது மிகப்பெரிய தீவிரவாத அச்சுறுத்தலாக தெரிவிக்கப்படுகிறது. வன்முறையை தூண்டுகின்ற வகையிலே பல தீவிரவாதிகள் இங்கே ஐரோப்பிய நாடுகளுக்குள் நுழைந்துள்ளார்கள் என்றும், இந்த தீவிரவாத குழு மேற்கத்திய பயங்கரவாத எதிர்ப்பு முயற்சிகளையும் கேலி செய்திருக்கிறது. நீங்கள் எவ்வளவுதான் பயங்கரவாதத்துக்கு எதிராக நீங்கள் முயற்சிகளை மேற்கொண்டாலும் அதை ஊடுருவி நாங்கள் தாக்குவோம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். எந்த அளவிலான பாதுகாப்பு அதிகரித்து வரும் சூழ்நிலையிலும் தங்களுக்கு இந்த தாக்குதல் நடவடிக்கைகள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தீவிரவாதிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். அரசாங்கங்களுக்கு மோசமான செய்தி என்னவென்றால், இந்த பயங்கரவாத நிலைமையை முடிவுக்கு கொண்டு வருவதில் எந்த நம்பிக்கையும் இல்லை என்று அந்த தீவிரவாத குழு தெரிவித்திருக்கிறது. எனவே தொடர்ச்சியாக பாதுகாப்பு நடவடிக்கைகள் இறுக்கப்பட்டிருக்கின்றன. பண்டிகை காலத்தில் பிரிட்டிஷ் மற்றும் ஐரோப்பிய பாதுகாப்பு சேவைகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் உள்ளன. கிறிஸ்துமஸ் சந்தைகள், போக்குவரத்து மையங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களை சுற்றி போலீஸ் ரோந்து அதிகரித்திருக்கிறது. ஆன்லைனில் தீவிரவாத விஷயங்களை கண்டால் உடனடியாக அதனை புகாரளிக்க வேண்டும், மக்கள் புகாரளிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நண்பர்களே.